வணக்கம். ஆசை இல்ல குறும்புத்தனத்தின் வெளிப்பாடா, ஆசை இல்ல குறும்புத்தனத்தின் வெளிப்பாடா, உலகத்தின் தங்களின் அடையாளத்தை விட்டுச் செல்ல மனிதர்களுக்கு இயல்பாகவே விருப்பம் அதிகமா இருக்கும். சில நேரங்களில் இந்த அடையாளம் ரொம்ப சாதாரணமா இருக்கும். சில நேரங்கள்ல அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமானதாகவும் இருக்கும். அப்படி ஒன்றை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இயற்கை நமக்கு அளித்த வரங்கள்ல மிகச்சிறந்தது மரம்தான். நம்ம பெரும்பாலும் மரங்கள்ல பறவைகள், தேனீக்கள் இதெல்லாம் கூடு கட்டி பார்த்துருப்போம். ஏன் இப்ப மரத்துல மனுஷங்க கூட வீடு கட்டி ட்ரீ ஹவுஸ்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க செருப்பு மரம்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மரம் ஃபுல்லா காலில் போடும் செருப்பு இல்ல ஷூக்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதுவும் ஒரு செருப்பு இல்ல, எல்லாமே பேரா ஜோடி செருப்புகளால தான் அந்த மரம் ஃபுல்லாவே நிரம்பி இருக்கும். ஏன் எதுக்காக இந்த மரத்தை செருப்புகளால நிரப்பி இருக்காங்கன்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்றாங்க. அமெரிக்கால மட்டும் நூத்துக்கணக்கான மரம் இதே மாதிரி இருக்கு. இதை சுத்தி நிறைய கதைகளும் இருக்கு. இது உண்மையா வட அமெரிக்கால இருந்து இந்த செருப்பு மரம் தொடங்கியதா சொல்லப்படுது. ஒரு ஊர்ல புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு இடையில சண்டை வருது. அந்த பொண்ணு சண்டை போட்டு நடு ராத்திரியில வீட்டை விட்டு போறதா சொல்றா. ஆனா அந்த பொண்ணோட கணவர் அவளை போக விடாம எப்படியாவது தடுக்கணும்னு அந்த பொண்ணோட செருப்பை எடுத்து ஒரு மரத்துல வீசிடுறாரு. ஏன்னா அது பனிக்காலம், செருப்பு இல்லாம அங்க வெளியே யாராலையும் ரொம்ப தூரம் போக முடியாது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆயிடுறாங்க. இது ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அவனுக்கு அவனோட பாட்டி சின்ன வயசுல சொன்ன கதை ஞாபகம் வருது. அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, நீ மனசுல எதையாவது வேண்டிக்கிட்டு உன்னோட ஒரு ஜோடி ஸ்லிப்பரு இல்ல ஷூக்களை இந்த மரத்துல எரியும் போது அது கீழே தவறாம எவ்வளோ உயரத்துல ஒரு கொப்புல போய் மாட்டுதோ அந்த அளவுக்கு உன் ஆசை நிறைவேறும்னு சொல்லியிருப்பாங்க. இத அவனோட நண்பர்கள் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் சொல்றான். அவங்க இவன் சொல்றத உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. காலப்போக்கில் இது ஒரு மரபாவே மாறிடுச்சு. நிறைய பேர் அவங்க நினைச்சது நிறைவேறணும்னு அவங்க காலணிகளை மரத்துல எரிய ஆரம்பிச்சாங்க. இதை நம்புறவங்களும் இருக்காங்க, இதை நம்பாதவங்களும் இருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் ஒரு காதல் ஜோடி இந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்க 2 பேர்ல அந்த பையனுக்கு இது முட்டாள்தனமா தோணுது. ஆனா அந்த பொண்ணுக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. அந்த பொண்ணு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு அவளோட ஒரு ஜோடி காலனிய அந்த மரத்துல வீசுறா. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த மரத்துல எந்த கிளைகளையுமே அவளோட செருப்புகள் மாட்டல. இதனால அவ ரொம்பவே வருத்தப்பட்டா. ஆனா அவளோட காதலன் இதெல்லாம் சும்மானு அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறான். 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் மட்டும் அந்த இடத்துக்கு தனியா வந்து அந்த மரத்தை பார்க்குறான். அந்த மரம் ஆயிரக்கணக்கான செருப்புகளால நிரம்பி போயிருக்கு. ஒவ்வொரு ஜோடி காலனியும் ஒரு ஆசையை சுமந்து அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவன் கண் கலங்குறான். ஏன்னா அவன் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் அவனோட காதலியை நினைச்சு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அவனுடைய செருப்புகளை அந்த மரத்துல எறிகிறான். அது அந்த மரத்தின் மிக உயரத்துல தனியா தெரிகிற மாதிரி ஒரு கிளையில மாட்டிருச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறையாவது அவன் இந்த இடத்துக்கு வந்து அவனோட செருப்பு தொங்குதான்னு பார்க்குறான். அவனோட காதலை நினைவு சின்னமாகவும் அவனின் ஏக்கமாகவும் அது அங்கேயே தான் தொங்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு காலனியும் ஒருவித கதையோடும் ஆசையோடும் நினைவு சின்னமாகவும் இருக்கு. இப்படி இந்த ஷூ மரம் சந்தோஷத்தின் அடையாளமாகவும் நினைச்சதை நிறைவேற்றி காட்டும் அதிசய மரமாகவும் பல பேரின் நினைவு சின்னமாகவும் பார்க்கப்படுது. இதை ஒரு மரபாகவே அங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மனிதனின் விந்தையான விளையாட்டுத்தனமும் விசித்திரமான கற்பனையும் சில நேரங்கள்ல காலங்கள் கடந்து அழகான பாதையில பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நன்றி.